सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा சொல்லப்பட்ட நியாயங்களை வச்சுட்டே இங்க வாக்கியாரம் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷத்துக்கு சமாதானம் சொல்றாரு. அதுதான் சொல்றா, பிரம்மம் இருக்கு, பிரம்மத்தை பிரத்யக்ஷாதி பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியாது. அதாவது இங்க அதிகமான ஒரு சந்தோஷம், ஒரு மீமாம்சால சொன்ன நியாயங்களை வச்சுட்டு இங்க தீர்மானம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சாஸ்திரத்தினாலே நிவர்த்தி பண்ண முடியாத ஒரு அதிகமான சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை அதிகாரத்தை நிவர்த்தி பண்றதுக்காக தனி சாஸ்திரம் தேவைப்படும். என்ன அப்படி ஒரு சந்தேகம்? பிரம்மங்கிற விஷயத்தை பார்த்தோம்னா இது பிரத்யக்ஷாதி பிரமாணத்தில் விஷயம். பிரத்யத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது, தெரிவிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? வேதம் தான் சொன்னோம். ஆனா வேதம்னு சொன்னா அது மீமாம்சா நியாயப்படி என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா சாமநாயகத்தை கிரியாவசத்துவம். இப்போ வேதம்ங்கிறது ஒரு விதி, ஒரு விசேஷம் அப்படிதான் சொல்லிக் கொடுக்கறதை விட விதமான வசதியை சொல்லிக் கொடுத்தாரு. அப்ப பிரம்மத்தை வேதத்தினால சொல்லிக் கொடுக்க முடியாது. பிரம்மத்துடைய ஒரு சித்தபதாரம்னு வச்சுட்டு இருக்கோம். அப்படியானால் இந்த வேதாந்த வார்த்தைகளையும் ஒன்றும் அர்த்தம் இருக்குன்னு பூர்வமீமாம்சா. ஆக இந்த உத்தரமீமாம்சா சாஸ்திரம் வந்தால்தான் அந்த பூர்வ அந்த நியாயத்தை சொல்லி வேதாந்தங்கள்னால பிரம்மத்துக்கு தீர்மானம் பண்ண தீர்மானம் பண்ண வேண்டியது என்ன? உத்தரமீமாம்சா சாஸ்திரத்துல வேதாந்தம் பிரம்மத்தை போதிக்கிறது அப்படின்னு சாதாரண முடியும். அது அவங்க தீர்மானம் பண்றதுக்காக தானே இந்த சாஸ்திரமே வருது. இந்த சாஸ்திரம் இல்லாமலே அது விசனமான்னு நீ சொல்லணும். அப்பதான் இந்த சாஸ்திரம் ஆண்டான்னு கொண்டு வரலாம். ஆனா இந்த சாஸ்திரம் இல்லாட்டா வேதாந்தங்களுக்கு அர்த்தம் இதுவே நிற்கும் பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தினால. அதனால சரியா வராதுங்கிறதுனால பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்றோம். பிரம்மணி பிரத்யக்ஷாதி பிரத்யயாந்தானாம் அசம்பவா. பிரம்ம விஷயத்திலே பிரத்யக்ஷ ஆதி பிரத்யக்ஷம் அனுமானம் இந்த மாதிரி எந்த பிரதியும் ஏற்பட முடியாது. பரிஷ்டமே வஸ்துவின் பிரதிபக்தி ஹேதுகயா சம்பாவித சாமர்த்தியானாமபி பிரத்யக்ஷாதி பிரத்யாந்தரானாம்னு அங்க விசேஷம் இருக்கு. அதாவது சுத்தமான வஸ்துவை போதிக்கிறதுக்கு பிரத்யக்ஷம் அனுமானம் பிரமாணங்களுக்கெல்லாம் சக்தி உண்டு. ஆனா பிரம்ம விஷயத்தை போதிக்கிறதுக்கு அது ஆரம்பிக்காது. இப்ப வேதம் எடுத்துக்கோமா, ஆம்னாயஸ்தகுண காரிய விஷயத்தையா அது விதி விசேஷத்தன்னு சொல்லும் வேதம். அதனால சுகராம் அசம்பவம் பண்ணுவான். பிரம்மத்தை போதிக்கிறதுக்கு ஆம்னாயம் கிட்டே வராது. பிரத்யக்ஷ பிரமாணங்கள்லாம் வரலாம், ஆனா பிரம்மம் இது விஷயம் இல்லை. ஆக அப்ப இது அசம்பவம் மத்தானத்தை எவன் நினைக்கிறானோ அவனை மனசுல வெளியில பார்ப்போம். சொல்றான் சந்தர்க்க பரியந்தே ஏவ வேதார்த்த விசார அவசானம். வேதார்த்த விசாரம் ஆரம்பிச்சான், அதாவது அப்படின்னு 12 அத்தியாயம் முடிஞ்சு வருது. அதாவது பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தினோட 12 அத்தியாயம் முடிஞ்சு ஏதாவது பாக்கி இருக்கா அப்படின்னு பார்க்கணும்.
பார்த்தா 4 அத்தியாயங்கள் இருக்கு. அது எந்த காலம் பிரம்மபுத்திரம் இல்லை, சந்தர்ஷ காண்டம்னு ஒரு 4 இருக்கு. அங்க விட்டு போனதெல்லாம் விசாரிச்சிருக்காரு. அந்த சந்தர்ஷ காண்டமும் அதே விசாரம் ஆயிடுது. இனிமே என்னன்னா முடிஞ்சு ஒன்றும் விசாரிக்கிறது இல்லை. ஏன் பிரமேயம் இல்லை, பிரமேயம் இருந்தாதான் மேற்கொண்டு விசாரம் பண்றதுக்கு. பிரமேயம் இல்லைங்கிறது பிரமாணம் இல்லை, அதனால பிரமேயம் இல்லை. பிரமாணம் இல்லைங்கிறது நான் இப்ப சொன்னது இல்லை. ஏன்னா அது ஆம்னாயம்னு எடுத்துட்டோம்னா அது புத்தி விஷயத்தை தான் சொல்லும், சொல்லாது. வேற பிரமாணம் சித்தத்தை சொல்லும், ஆனா பிரம்மத்தை சொல்லாது. ஆக பிரமேயம் இல்லாததால பிரம்மச்சார சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் செயல்படாது அப்படின்னு ஒரு அதிகமான புத்தி சங்கை ஏற்பட்டுமா. இந்த சக்கையை நிராகம் பண்றதுக்காக தன் நிராகாரம் அவங்க கோவிலுக்காக இந்த அசாரோடு மறுபடியும் சொல்ல. அப்படின்னா இந்த சாஸ்திரம் என்ன சொல்றது? இந்த சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இங்கதான் நம்ம சித்தாந்தத்தோட வித்தியாசம் பிரம்மத்தை நிரூபணம் பண்றதையும் வேதாந்தமும் காரியபலம் தான். இந்த ஆம்னாயத்தின் அவசனா அந்த நியாயத்தில் விரோதம் இல்லாமல் வேதாந்தம் கூட காரியபலம் சொல்றது. என்ன காரியம் சொல்றதுன்னா, இந்த உபாசனா அந்த போதம் இதெல்லாம் காரியம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சர்வேஷ்வேவ ஆத்மஞான விதானியது காரியனிஷ்டகாமி வர்த்தயத்தி சமாம். எப்படி கர்மகாண்டத்துல காரியபரமாக இருக்கோ, இந்த வேதாந்தத்திலையும் ஆத்ம ஞானத்தை விதிக்கக்கூடிய விதியாக வச்சுட்டு வேதாந்த வார்த்தையும் காரியபரம் தான். அது வித்தியாசம் இல்லை. அதுவும் காரியத்தை சொல்றது அது யாகத்தை செய்ய சொல்றது. இது ஞானம் உபாசனை அதெல்லாம் செய்ய அவ்வளவுதான். காரியபரமே சொல்றது வித்தியாசம். தத்வாவபோத காரியம், காரியம் எது இந்த பிரம்மதத்துவத்தை புரிஞ்சுக்கிறதே ஒரு காரியம். அதே தெரியுதாங்க. அது காரியம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க. அதிகாரி யோகா அவதமா அதிகாரின்னா பிரம்மபோதத்துக்கு பலம் கொண்டு இல்லைன்னு சொன்னா அந்த பலத்தை அது யாரு வேணும்னு ஆசைப்படுறாங்க அவன் அதிகாரி இருக்காங்க. யோகம் யோகம்னா புத்தி, புத்தி எழுதி ஆத்மாவாறு கவியானது. அதனால அதிகாரி இருக்கா, யோகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது மாதிரி இளைஞர்களுக்கு விஜயமாக சொல்லலாம். ஆக அவனுடைய சந்தையை எடுத்துட்டு இருக்கேன். ஆரியகரத்துல வேறும் சொல்லும், பிரம்மத்தை எடுத்து சொல்லும். வெறும் பிரம்மத்தை வேண்டாம், பிரம்ம போதத்தை சொல்லப்படுமே, அதை காரியமாக எடுக்க முடியாது அப்படின்னு அதிகமா நிராகரணம் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. அதுக்காக சாப்பிடும். ஆனா இது தப்பு. அந்த மாதிரி இல்லவே இல்லை அந்த சாஸ்திரத்தை. சரியா? சாஸ்திரம் ஆரம்பிச்சது அபரேகுணம் ஏகதேசி. இந்த 2 ஏகதேசிகளுடைய மதத்தை நிரூபணம் பண்ணணும். இல்லையா? முன்னாடி ஒரு ஏகதேசி, அடுத்த ஒரு ஏகதேசி. இந்த 2 ஏகதேசி சொல்றது சித்தாந்தி யோசிக்கிறது. அப்ரோச்சியதே முதல் ஏகதேசி சொன்னதை நினைக்கிறார். இப்ப சொன்ன ஏகதேசி அப்புறமா சிந்திக்கணும், கிரமமா சிந்திக்கணும். அப்ரோச்சியதே ஆரம்பியம் சொன்னபடி பார்த்தோம்னா இந்த சாஸ்திரம் தான் ஆரம்பிச்சது. இந்த சாஸ்திரம் இன்னும் ஆரம்பிக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா நீ சொல்ற விதத்துல பார்க்கறது அது பூர்வ சாஸ்திரத்தான யதார்த்தமாகும். பிரதம ஆரம்பம் பிரகாரா 2 ஆரம்ப பிரகாரம் வேதவேஷம் 2 மதம் சொல்றது. முதல் மதம் எப்படின்னா அதிகத்தை காமிக்கிறது. அங்க அத்தியா சமய பிரச்சனை நேரு புத்தியை சொல்ல முடியாது. ஏன்னா கர்மாவுக்கு விசேஷம், கர்மகாரனுக்கு விசேஷமா தான் தத்துவ பிரச்சயம் அந்த காரியத்தை தெரிவிக்கிறது, பிரதானமாக தெரிவிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதனால தீவிரமாக இந்த வாழ்க்கைகள் இருக்க முடியாது, அது எது பிரமாணமாகும் அப்படின்னு கேள்வி கேட்டு அது விசேஷமா இருந்தாலும் விதிபரத்தம் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பட்சமே தப்பு கேள்வி கேட்டா எதாவது பிரதம ஆரம்ப பிரகார கர்மணி நித்தியப்பிரத்து யோக சம்பிரத்திய நித்தியப்பிரத்தியம். இந்த பிரத்யேகத்துல கர்மாதான் அர்த்தம் தெரிகிறது, யோகம் காரியம் எனக்கு தெரியாது. அது திருஷ்டாந்தம் என்னன்னா ஏதாவது
போஜனம் கர்த்தவியம் அப்படின்னு. போஜனம் கர்த்தவியம்னா இங்க காரியங்கிறது தெரியுது. ஆனா கர்த்தவியம் போஜனம் விசாரதி அப்படின்னு சொல்றது. அதான் போக்தவியம் அன்னம் பசுதி அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன விசாரம் தெரியுதோ இதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு கேள்வி. அன்னம் போக்தவியம் அப்படின்னு, அன்னம் போக்தவியம்னா அந்த போஜனம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு விதி தெரிஞ்சிருக்கு. ஆனா போக்தவியம் அன்னம் தேவதத்தா பசியது விதி அப்படின்னு சொல்றேன்னு இங்க ஏதாவது போக்தவியம் இருந்தாலும் போஜனம் தெரியுதோ, போஜனத்துக்கு எதை சாப்பிட போறானோ அந்த அன்னத்தை பாக்குறான்னு தெரியுது. அவன் அன்னத்தை சாப்பிட்டான்னு ஒரு காரியத்தை இருக்கு. அதனால அவன் என்ன சொன்னா, யுக்தி இதுலாம் யுக்தியில சேரும். அந்த கர்த்தவியம் போக்தவியங்கிற இந்த பிரத்யேகமான சப்தம் அந்த அன்னத்துக்கு விசேஷமாக வரும்போது போக்தவியம் அன்னம் அப்படின்னு சொல்றது அது விதி போயிடுது, விதி இல்லை. அன்னம் போக்தவியம் சரியா சொன்னோம்னா அப்பதான் அங்க விதி பிரச்சனை. இங்கேயோ அப்படி இருக்கான், ஆத்மா திரஷ்டவியா திரஷ்டவியா ஆத்மா அப்படின்னு இருக்கான். அதனால இங்க விதி பிரச்சனை இல்லையே. திரஷ்டவியம்னு சொன்னாதான் விதிதான். திரஷ்டவியான்னு சொன்னா ஆத்மா தானே விசேஷம். அப்படி ஆனதுனால அதுல விதி இல்லை அப்படின்னு கூறுக்கலாம். பரிசீலனை கொடுத்துருக்கா. அப்படியே சுவாத்தியாயம் சொல்றது உண்டு, அங்கெல்லாம் விதிதான். அதே மாதிரி இங்கே விதி வட்டிகளாகும் சொல்லி அவர் சமாதானம் கொடுத்தார். முதல் ஏகதேசி அதுல இவர் சொல்றார், கர்மணி கிருத்திய பிரச்சனையே நியோக சம்பிரச்சயமான ஒரு சொன்னீங்க. விகாரிக்கும் தரிசனம் அது அப்படியே நீயே காண்பிக்க. அது சாஸ்திரமே வந்தாலே இந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கு சுவாத்தியாயம் கேட்கிற இடத்துல கவிய பிரத்யம் கர்மணி கல்வி பிரத்யமாக இருந்தாலும் விதியை சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படின்னு நம்ம சூத்திரதாரர் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இதுக்கு சூத்திரமே வேண்டாம், புதுசா ஒரு சாஸ்திரம் தேவைப்படாது. ஏன் உன் புதிய விஷயம் தீர்மானம் இருக்கலாம் அப்படிதானே சொல்லியிருக்கா. இப்போ அவர் சொல்ற சமாதானத்துக்கு சூத்திரதாரர் சொன்னாரா நீங்க அதான் சொல்லலையே, அதை பத்தி ஒன்றும் சொல்லணும். ஆனா இது நீயே சொல்லியிருக்க. அதே என்ன தெரியுது, இதை சொல்றதுக்கு நீ சொன்னது தப்புன்னு நான் சொல்ல வரல. அதாவது கவிய பிரச்சனை கர்ம விசேஷமா இருந்தா விதி தெரியாதுங்கிறது கிடையாதுன்னு நீ சொன்ன சாத்தியாயம் சொல்லி அதை நான் தப்புன்னு சொல்ல போறது இல்லை. இது சொல்றதுக்காக இன்னொரு சாஸ்திரம் அதிகப்படியான சாஸ்திரம் தேவைப்படாது. விகாரிக்கும் தரிசிக்கும் பிரசித்தி ஒன்றும் ரொம்ப பெரிய சமாச்சாரம் இல்லை. சுவாத்தியாயம் கேட்டவியா இது ஏகமாதீனாம் விகாரிக்கும் பிரசித்தம் சாஸ்திரத்தை இது பிரசித்தமா இருக்கும். உடனே அத்தியம் சொல்லிட்டு அதனால நாத்திர அதிகாசந்தா காரணம் அதிகமான சட்டப்படுறது ஒரு. அப்போ சொன்னான், நான் அதிகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன். என்ன கொடுத்தாங்கன்னா அந்த மற்ற எழுத முடியுமா, ஆனா ஆத்மாவில் விதிக்கணும்னா அது சர்வத்துமே வர முடியாது. விஸ்வாசம் ஆத்மம் சப்தாரியம் விகாசம் அந்த மாதிரி இந்த கர்ம லட்சணத்துல எதுவுமே அங்கே சேர மாட்டேங்கிறது அப்படின்னு. அதனால அதிகமான சண்டை வந்து அப்ப ரெண்டாவது இன்னொரு சாஸ்திரம் வந்துதான் அந்த சண்டையை நிவர்த்தி பண்ணணும். அதுக்காக தான் இந்த சாஸ்திரம் அப்படின்னு சொன்னேன். பிரியாபலத்திய ஆத்மனி அசம்பவனா சொல்லிட்டேன். அதனால அந்த குரு சொல்ல முடியாது, பண்ண முடியாது. ஓ அப்படியா, எது தெய்வம் தத்துவஞானம் விஷயம். சாதாரணமா விதியாக இருக்கு, தர்மம் இருக்கு. ஆனா அந்த கர்மத்தும் 4 விதமான கர்மத்துல எதுவும் ஒன்றல. அதுக்குதான் என்ன சொல்லுவோம் நாங்க, அது கர்மா இல்லைன்னு திருவிடுவோம். தத்துவஞானத்துல தத்துவ தத்துவன்னு விதியே இருக்கு. இது யாரும் அது கர்மகாரகம் அப்படின்னு தெரியுது வித்யா பகவத்னால. ஆனா அது எந்த விதமாகவும் கர்மகாரகம் ஆகிறதுக்கு யோகமா இல்லை. அப்ப என்ன பண்றோம், கர்மகாரகம் வச்சுக்கிறோம். தத்துவ அபிஷக்தி செஞ்சதெல்லாமே சர்வகாரகமாகவே வச்சிருக்கு. என்ன நினைக்கணும், அதோடைய லட்சணம் வராது. எதேவம் தத்துவஞாயா புருஷதி ததப்பி. அது இந்த மாதிரி ஒருத்தர் கேட்பான், கிரிகவசுடா ததப்பினா ஆத்ம விஷய ஞானத்தை நிச்சயித்தம். ஆத்மாவோட தத்துவஞானத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா ஆத்ம ஞானங்கிறது நிச்சயித்தா இருக்கு.
புதுசா விரிச்சு விரிச்சு பண்ண வேண்டிய பதிவத்தை யாருமே இல்லையே. இருக்க வேண்டிய விஷயம்னா அது ஏற்கனவே சுத்தமா இருக்கக்கூடாது. இந்த விதியால அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவன் அமைச்சிக்கக்கூடியதா இருந்தால்தான் அது விஜயமாகும். ஆத்ம ஜானங்கிறது ஏற்கனவே சுத்தமா இருக்கிறது. இந்த ஆத்மா பிரச்சனையான விதியால அவன் ஆத்ம ஜானத்தை பார்த்துட்டான் சொல்லுறது அப்படின்னா அப்போ சொன்னான். அப்படின்னா வேற ஒரு பண்ணலாம். ஆத்ம ஜானங்கிறது சுத்தமா இருக்கு. ஆனா ஆத்ம உபாசனங்கிறது சுத்தமா இல்லையா, அதைத்தான் விதிக்கிறது வேதாந்த வாக்கியம் அப்படின்னு சொல்லலாமே. சித்தத்தைவ புனரபியாசா விதிநிமித்தா உபாசனாச்சோ பவிஷ்யதி. அதுக்கு வேதாந்தம் அபியுதய பதே இரண்யதாரணவது பர்வா இரண்யம் ஆரியம் ஆரியம் ஏன்னா துவர்க்கம் இரண்யம் சார்பு. அதாவது துவர்க்கம் தாரணம் பண்ணிக்கணும். துவர்க்கத்தை தாரணம் பண்ணிக்கணும்னு இந்த விதியை அழைக்கிறது. லோகத்துல துவர்க்கம்ங்கிறது பிரச்சனை இருக்கு. அது ராமன் நல்லா பண்ண அழகா போடணும் அப்படிங்கிறது தானாவே விதவை. அப்படி இருக்கிறது இரண்டு தாரணத்தை விதானம் பண்றதுக்கு என்னத்துக்காக இது ஒரு விதி தேவையா? நம்ம இந்த விதி இல்லாட்டா யாரும் செய்ய மாட்டான் அப்படின்னு இருந்த விதிதான் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்ல வேண்டியது. இப்ப இரண்டு காரணத்துக்கு விதி இல்லாட்டாலும் பண்ணுவான். இரண்டு காரணம் அப்படி இருக்கிறதே இரண்டாவது விதின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன பத்தி சொல்றாங்கன்னா, இந்த விதி இல்லாமல் தானே இரண்டு காரணம் பண்ணினால் அந்த இரண்டு காரணத்துக்கு இஷ்டமான ஒரு லோகத்துல ஒரு இதுதான் பலம் இருக்கு. இஷ்ட பலம் அலங்காரங்கிறது பார்த்துட்டு நான் போயிட்டு அப்படிங்கிற பலம் இருக்கலாமே தவிர இதுல இருந்து வரக்கூடிய அபியுதயம் வரும்னு அவர்கிட்ட ஒரு பலம் அதுல இருக்கு அப்படிங்கிறது விதி இல்லாமல் இவரால் தெரிஞ்சிட முடியுமா? தெரிஞ்சிட முடியாது. ஆனா இந்த விதி இருந்தால் அந்த சுவர்ண காரணத்தினாலே அதிர்ஷ்ட பலம் இருக்குங்கிறது தெரியும். அப்பதான் அதிர்ஷ்டப்படும். அப்ப என்னமா அந்த விதி வேணும் முடியும். இந்த விதி இல்லாம நடந்தால் அது வந்து அதிர்ஷ்டம் இருக்குங்கிறது தெரியாது. இப்ப விதி இருக்கிறதுனால அந்த விஷயம் தெரியுது. இதுதான் அபியுதய பலே இரண்ய காரணம். அபியுதய பலத்திற்கு என்ன சொல்லுவாங்க, பொதுவாக காரியங்களை பண்றாங்க. காரியங்கள் நிஜமான காரணம் விகித காரியத்துல இரண்டு காரண புறத்தரமாக அவன் பண்ணினான்னா அந்த படத்திலேயே ஒரு விசேஷம் இருக்கு. ஏன்னா அதனால வரக்கூடிய அவசியம் ஒண்ணு அதிகமாக இருக்கு. இது இந்த விதி இல்லாமல் தெரிவிக்க முடியாது. அபியுதயம் அது போல உனக்கு ஆத்மாவை பற்றி தெரியும். ஆத்ம தியானங்கள் அனாவசியமா இருக்கு. இருந்தாலும் இந்த வேதாந்தம் சொல்லி அதனால மறுபடியும் இன்னொரு தடவை அந்த ஆத்ம தியானத்தை ஒரு அபியாசம் பண்ணிட்ட உபாசனைங்கிற அபியாசம் பண்ணினாங்க விசேஷமான பலம் உண்டு அப்படி அப்போ வேண்டாம். இது எல்லாருக்கும் நனவு உடம்புங்க. நனவு வந்து பூர்வபக்ஷம் தான் இங்க இந்த புத்தகத்துல தீர்மானம் பண்ண முடியாது. ध्यानतोपि आत्मविषय ज्ञान संतान कर्तव्य तब नित्यम आत्मनि जागृत शिक्षा दीप सुनिए அந்த ஆத்ம ஞானம் சித்தமா இருந்தாலும் அதோடைய அபியாசம் விதியாகத்தான் புதிக்கிறது. அதுக்காக வேதாந்தத்தில் விதிக்கிறது. யார் விதி அப்படின்னு சொன்னாங்க. நான் யோசிச்சு பார்க்கிறேன், எனக்கு செல்வத்து வரல. எப்படி செல்வத்து வரல? ஞானத்தை அபியாசம் பண்ணணும் அப்படின்னு அவன் எந்த எவன் பார்த்து அது சாப்பிட முடிக்கிறது. நல்ல சுத்தியில தூங்கிட்டு இருக்கிறவனை பார்த்தோம், அப்புறம் பார்த்துட்டு இருக்கிறவனை பார்த்து விதிக்க முடியாது. அதுக்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறவங்க எப்படி அது தியானம் பண்ண முடியும்? மூச்சுட்டு இருக்கிறவன் விஷயம் மூச்சுட்டு இருக்காங்கன்னா அவனுக்குதான் தன்னை பத்தி அந்த ஆளை இருந்துட்டே இருக்கே. மூச்சுட்டு இருக்கிறவன் தன்னை மறக்க முடியுமா? தான் இருக்கோன்னு அவனுக்கு தன்னிட்டே இருக்கு. அப்ப ஆத்ம தியானங்கிறது மூச்சில் இருக்கிறவனுக்கு நிரந்தரமா தானாவே சித்தமா இருக்கு. புதுசாலுமே அசாதம் பண்றது ஒண்ணுமே இல்லை. இல்லாமலே சித்தமா இருக்கு. விதானத்தோடு ஆத்ம விஷய தியான சந்தானா கர்த்தவிய அது கர்த்தவியம் இல்லை. முன்னாடியே சித்தமா இருக்கு. நிச்சயம் ஆத்மனி ஜாக்கிரதா சித்தா மூச்சுட்டு இருந்தாங்க. அவனுக்கு தன்னை பத்தி மரணம் இருந்துட்டே இருக்கு, தியானம் இருந்துட்டு. அதனால இந்த விதி அதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஜாகிரத்தை அதுக்கு தாண்டி
சொப்னாவஸ்தையிலேயோ சுசுப்தி அவஸ்தையிலேயோ இது விதிக்கு யோகியதே கிடையாது, விதிக்கு பிரயோஜனம் இல்லை. ஓ அப்படியா, அப்புறம் என்ன பண்றது? அப்ப இந்த வேதாந்த வார்த்தைகள்லாம் இந்த மாதிரி ஆத்ம தியானத்தை விதிக்கு பிரிக்க முடியாது, வேஸ்டா போயிடும். அப்ப என்ன பண்ணலாம்? நான் ஒரு உபாயம் சொல்றேங்க. சித்தாந்தி இல்லை, ஒரு தேவன் கருதி அர்த்தாவிருத்தேஷு காலேஷு ஆத்மநேவ சேதசமாதானம். நான் ஒரு உபாயம் சொல்றேன். இது எதை விதிக்கிறதுன்னா, நான் இருக்கேன் அப்படிங்கிற தியானத்தை விதிக்கிறேன். நாம இருக்கேன் மற்றவங்க இருக்குன்னு தெரிஞ்சது இல்லையா சொல்லிருக்கிறது. அப்ப எந்த சமயத்துல நமக்கு வேற எந்த காரியமும் விரோதம் இல்லாமல் இருக்குமோ, அதாவது மற்றது இருக்குங்கிறது நாம நினைக்காமல் பல காரியங்கள் நம்மளால செய்ய முடியாது. ஒரு காரியம் செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சரீர யாத்திராத்திலே அப்பிரசித்தே தர்மனான பாக்கிய விஷயத்தை பார்க்கிறேன்னா நம்ம இதே நடக்காது. அதனால அந்த காரியங்கள்லாம் போக பாக்கி உள்ள வேற ஒரு பொருள் அந்த சமயத்துல நம்ம பாக்கி விஷயத்தை பார்த்தோம்னா ஒன்றும் நிர்பந்தம் இல்லை. ஏன்னா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாத காலத்துல இப்ப அப்பேற்பட்ட சமயம் இருக்கே, அந்த சமயத்துல ஆத்ம ஜீவ சேதஸ்தமான அப்ப ஆத்மாவும் தெரியுது மற்றதும் தெரியுது இருக்கே, அந்த சமயத்துல மற்றதை விட்டுட்டு ஆத்மாவிலேயே அந்த மனத்தை நிறுத்தி வைக்கிறது இருக்கு. இந்த மாதிரி ஒரு உதாரணம் இந்த வேதாந்தம் இருக்கிறது. இப்படி இருக்கிறாங்க அர்த்தாவிலும் போடுவாங்க. எப்பவுமே ஆத்மாவே அந்த தேட்டத்தை விட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப வேலை நடக்காத மற்ற சாஸ்திரங்கள் விரோதம். அவனுக்கு நிறைய விதிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த விதிகளுக்கெல்லாம் விரோதம் வராம அர்த்தம். அதனால சகல விதிகளும் பிரபுத்திற்கு அப்புறம் எப்போ கொஞ்சம் அவகாசம் கிடைக்குமோ அந்த அவகாச காலத்துல அந்த காலத்துல மாத்திரம் பாட்டு விஷயத்திற்கு இல்லாமல் வெறும் ஆத்மாவிலேயே மனசை நிற்கும்படியாக செய்ய வேண்டியது. இதுதான் அந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆகலாம். ஆக இப்பேற்பட்ட விதி வேதாந்தத்துல சம்பவிக்கிறதுனாலே இப்பேற்பட்ட விதி சம்பவிக்கிறதுன்னு சொல்றதுக்கு வேற புதுசா ஒரு சாஸ்திரம் வேணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லாததுனால இது பூர்வீமாம்சா சாஸ்திரோக்த நியாயத்தினாலேயே தீர்மானம் பண்ணிட முடியும். ஆகையால இதை சொல்றதுக்கு சொல்லி ஒரு புதுசா ஒரு சாஸ்திரம் வேணுங்கிறது சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்லை, அவர் சித்தாந்தப்படினார் ஒன்று. அந்த சித்தாந்தப்படியும் ஒரு கருத்து ஏற்புனா ஆத்மஞானாத் அவியோச்சேதா பரிச்சேத சம்சார நிவர்த்திக்கு பலம் மன்யத்தம் ததாவது அவர் சொன்னது. நாம சொல்றது வேறு. ஆத்மஞானத்தினால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அவிஜை போகும். அவிஜை போச்சுன்னா அவிஜையால வந்த சம்சாரம் போகும். அதுதான் ஆத்மஞானத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். சாதாரணமா சித்தாந்திலாம் சொல்ற வழக்கம் தான். அது அர்த்தம், அது தப்பு. ஆத்மஞானம் தான் எல்லாருக்கும் இருக்கு. அகம் இது ஆத்மானம் நிச்சயமேவ ஜானாதி ததோ லோகः. யாருக்காவது அதை பத்தி தெரியாம இருக்குமோ அப்படி தெரியல, எல்லாருக்கும் தெரியல அதை பத்தி. ஆத்மஞானம்னா அதுதானே. அப்படி இருந்தால் சம்சாரம் போடுறவருக்கு சம்சாரம் நிறுத்திட்டு அதனால ஆத்மஞானத்தான அபிஜயோகம் அபிஜயோகமான சம்சாரம் போகிறது சொல்றது தப்பு. அப்போ இந்த ஆத்மஞானத்துக்கு நான் சொல்ற ஆத்மஞானம் வேற. புனः அகம் பிரத்யாவதேயா அந்நியதேவ ஆத்மரூபம். இது வேற ஒரு ஆத்மரூபம் இருக்கு. அது அகங்கிற பிரதிகளை தெரியாதது. நான் சொல்லக்கூடிய ஆத்மாஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா பராபுர போக்திரு போக்தவ்ய போக கிரந்தி. திரிகுடி சொல்றோமோ திருக்குடியே போக்தா போக்தவியம் போகம் ஞானம் வியாபாரம் எல்லாத்தையும் இந்த ஒரு திருக்குடி உண்டு. கரெக்டா காரியம் கர்மா கிருதி. அப்ப போக்தா போக்தவியம் போகங்கிற பேதமே இல்லாத பராபுர போக்திரு போக்தவ்ய போக கிரந்தி இந்த முடிஞ்சு இல்லை, இந்த கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு ஆத்மஸ்வரூபம் நேயத்தேன ஆத்மஜான விதினா பிராப்தியதே. அதைத்தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆத்மஜான விதியில பிடிக்கிறது அப்படின்னு சொல்லலாமே. இதுவும் இதே வருவோம். தது ஏன் இது அமான்யதः சித்தஸ்ய கிரியாத்மனः
विशेषसिद्धौ प्रभवति न अत्यन्तम् अबुद्धसद्भावे विधिயுடைய स्वभावம் என்னங்கிறத பார்க்கலாம். சாமான்யமா தெரிந்த விஷயத்தை அதுவும் சாமான்யமாக செய்யணும்னு தெரிகின்ற விஷயத்தை ஏதோ செய்யணும்னு தெரிகின்ற விஷயத்துல என்ன செய்யணும்னு விசேஷத்தை தெரிவிக்கிறத அत्यந்தமேவ அசுத்தமா இருக்கக்கூடிய விஷயத்தை இருக்குன்னு காண்பிக்கிறது விதிக்கு சாராமத்தும் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டுட்டு வந்தான்னு வச்சுக்கிறேன். மாணவன் சுதந்திரம் ஆயிடுச்சு என்ன பண்றது கேட்டுட்டு வர கேட்டுட்டு வந்தா அப்ப விதி என்ன சொல்லும் அத்வைதியா அத்வைதம் பண்ணி என்னதான் புரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணணும்னு அவன் கேட்கறான்னா ஏதோ ஒரு பண்ணணுங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்காங்க. சாமானியதா தான் ஏதோ செய்யணும் அப்படின்னு விபரீதமான ஆட்சி அதான் நான் ஏதோ ஒரு பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான். ஆனா என்ன பண்ணணுங்கிறது விசேஷம் தெரியல. அந்த விசேஷங்கள் தெரிவிக்கிறதுக்காக தான் கேட்கிறான். இதுதான் இங்க இருக்கு. அப்ப என்ன அப்ப இந்த விதி கவனிக்கிறது பாதுகாக அத்வைதிங்க. அப்ப என்னது விதி சாமானியதா விபத்து கிரியாத்மனா ஏதோ ஒரு காரணம் செய்யணும் அப்படின்னு அவன் தெரிஞ்சு வச்சு அந்த கிரியாத்மனா விசேஷம் இன்னும் பிரபலம். அந்த செய்ய வேண்டிய அந்த காரியத்தை விசேஷம் என்ன எப்பேற்பட்ட காரியம் செய்யணும் அப்படின்னு தெரிவிக்கும். அத்தியந்தம் அசுத்தமாக சுத்தமா அது கூட தெரியாத ஒரு நிலைமையில அப்படி ஒரு விசேஷம் இருக்குன்றது விதியில இருக்காங்க. தெரியாத பண்ண முடியாது. என்னாச்சு நீங்க புதுசா அவங்க சொன்னது அப்படி ஒரு ஆத்மஸ்வரூபம் இது லோகத்துல சர்வமா அஜ்ஞானம். இந்த மாதிரி ஒரு ஆத்மா இருக்குங்கிறது யாருக்காவது கேள்விப்பட்டது உண்டோ? ஏன் ஆத்மா சொன்னா போக்கா போகணும் எல்லாம் உண்டு. கர்த்தா புத்தாக்கெல்லாம் சுத்தமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆத்மஸ்வரூபம் சுத்தமா அப்படி அப்படி இருக்கிறது அந்த விதியானது அந்த விஷயத்தை விதிக்க முடியாது. அப்பதான் இருக்கு. यदिनाम ज्ञानं लोके विद्धं तथापि निरस्त प्रपंच आत्म विषयम् अपि आत्म ज्ञानங்கிறது லோகத்துல வித்தம் ஞானம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி நிரஸ்த பிரபஞ்சம் எந்த ஒரு பிரபஞ்சமும் இல்லை நிர்விசேஷமா இருக்கக்கூடிய ஆத்மாங்கிறது லோகத்துல அப்பிரசித்தமா போயிடுச்சு. அப்ப என்ன அப்பேற்பட்ட அந்த ஆத்ம ஞானத்தை விதியால விதிக்க முடியாது. எப்படின்னா உதாரணம் பார்த்தோம் ஆகாயம் முஷ்டி நகனவது முஷ்டியாக ஆகாயத்தை சுத்த வேண்டும் அப்படின்னா முஷ்டியாக ஆகாயத்தை சுத்துறதுன்னா அது நம்மளால முடியாது. இப்படி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் கூட வராது. ஒரு வஸ்து இருக்குன்னு சொன்னா முஷ்டியால இருக்கலாம். ஆனால் ஆகாசத்தை எப்படி அரணம் பண்றது? முஷ்டியால சுத்தி சுத்தி ஆகாசத்தை அரணம் பண்ணு அவ்வளவு ஒரு விதி வர முடியாது. அப்ப தாவல் ஆத்மஞானம் இப்ப நீங்க சொன்ன வேதாந்த சொல்லுவோம் நீங்க சொல்றதுன்னு சொன்ன அப்பேற்பட்ட ஒரு ஆத்மதத்துவம் லோகத்துல சுத்தமா இருக்கு அப்படின்னு இல்லைன்னு நான் சொன்னேன். இல்லாததுனால அதை பற்றி விசாரிக்கவே முடியாது, விதிக்க முடியாது. அது சுத்தமா இருக்குன்னு சொன்னா அது சுத்தமாயிருக்கு அப்புறம் என்ன விதிக்க வேலை? ஏன் அதை தாவல் ஆத்மஞானம் சுத்தம் சித்தம்ங்கிறத கூட அந்த கொஸ்டின் இருக்க வேண்டாம். பெரிய தர்சனமா போகணும். இதுக்கப்புறம் எதற்கு மதாந்தர ஆமா அதுதான் எதற்கு மதாந்தரம்னா அபரேகுணராக பேர் வந்து இல்லையா? வந்து அந்த சந்தர்ஷகாண்ட வரைக்கும் விசாரிச்சுட்டு அப்புறம் வந்து உடனே கைன் கட்டி பேசாம நிறுத்திடுவாங்க. போதும் முடிஞ்சு வச்சு நம்ம வேதாந்தத்தை அப்படின்னு ஒருத்தங்க வெளியே போடுமா? ஏன்னா பிரம்மத்தை பற்றி பிரமேயமே இல்லை. பிரமாணங்களா இருந்தாலும் பிரம்மம் ஒரு பிரமேயம் சுத்தமா கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக விசாரணை பண்றதுக்கு ஒன்றும் பிரபத்தியம் இல்லை. அதனால அப்படி உள்ளவங்களுக்கு உண்டு அது உண்டு பிரம்மம்னு ஒரு பிரமேயம் உண்டு அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக ஒரு சொல்லியிருந்தா இன்னைக்கு நம்ம படித்தோம். அதுலேயும் தப்பு. அந்த மதம் எதற்கு மதாந்தரம் பிரத்யக்ஷாதே அலோச்சனத்வா ஆத்திரஸ்ய காரியார்த்தத்வா
संकर्षपर्यन्ते एव विचारे वेदार्थपरिसमाप्तौ प्राप्तायां वेदान्तेष्वपि कार्यनिष्ठता समाना ब्रह्मतत्त्वावबोधस्य कार्यम् अधिकारिवियोगविषयतया अवगमा अतः तद्विचाराय शास्त्रकारम्भः மதாந்தரம் நம்ம படிச்சது அப்படியே சொல்லிட்டேன். அதாவது பிரத்யட்சத்தினால பிரம்மம் இருக்கு, பிரத்யட்சாதி பிரமாணங்கள்னால பிரம்மத்தை பற்றி ஒன்றும் தெரிவிக்க முடியாது. வேதாந்தம்ங்கிறது வேதம், அது அதனால தெரிஞ்சுட்டாங்கன்னா அது காரியத்தை தான் சொல்லும். அப்ப என்னாச்சு, பிரம்மத்துக்கு ஒரு பிரமாணமும் இல்லையாச்சு. ஒரு பிரமாணம் இல்லைன்னா நான் வேதாந்த விசாரம் ஆரம்பிச்சு பண்றது எவ்வளவு தூரம் பண்ணலாம்? 12 அத்தியாயம் ஆச்சு, சங்கர்ஷகாண்டம் ஆச்சுன்னா அதோட முடிஞ்சே இருக்கு. சங்கர்ஷபதியோ விசாரி வேதாந்த விசாரம் பிரதிதானம் ஆகிருக்கான் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்ப என்ன பண்றாங்க சாஸ்திரக்காரர்? அப்படி கிடையாது, நீங்க வந்து காப்பியை விசாரிக்கிறது. எப்படி விசாரிக்கிறது அப்படின்னு கேட்டா வேதாந்தேஸ்வரி காவியனிஷ்டதா இதெல்லாம் ஞான காரியம் விரிக்கப்பட்டிருக்கு. அங்க எப்படி கர்மா விதிக்கப்பட்டிருக்கோ கர்மகாண்டத்துல, அந்த மாதிரி இங்க ஞானம் விதிக்கப்பட்டிருக்கு. அதை விசாரிக்கிறதுக்காக, அதை விசாரிக்கிறதுக்காக நம்ம சாஸ்திரம் வேணும். இங்க என்ன காரணம்னா பிரம்மதத்துவாக போகலாம், அதுதான் இருக்கக்கூடிய காரணம். அதுக்கு அபிசாரம் இருக்கு, விநியோகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால இதை விசாரிக்கிறதுக்காக காரிய காரணம் அப்படின்னு ஒரு ஏகவேதி சொன்னார். ததபடி முக்தேன நியாயேன பிரம்மாவதவஸ்ய சித்தே அபிகிருத்வேஷ காரியத்துவ அசம்சதேன பிரசித்தம். இப்ப முன்னாடி சொன்னது எது நம்ம கண்டிச்சோமோ அந்த ரீதி இதையும் பிரசரிக்கிறது. எப்படின்னா நீங்க பிரம்மஜானத்துக்காக வேதாந்தத்துக்காக சொல்றது, அந்த பிரம்மஜானமானது ஏற்கனவே கிட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா விசாரிக்க வேண்டியது. பிரம்மம்னு கேள்வியப்பட்டதில்லை, அதுதான் அந்த அபிகிருத்தம். அது கேள்விப்பட்டதில்லைன்னா அப்புறம் விசாரம் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட விஷயத்துல விதி கூட விசாரிக்க முடியாது. ஆகாசத்தை முக்தியாக ஆனம் பண்ண அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை, அதனால அதை விட்டு விரிக்க முடியாது. அது மாத்திரம் இன்னும் சொல்லலாம். அந்த மாதிரி இடத்துல அப்பிரசித்தமான பதங்களை கேட்டுட்டோம்னா அந்த வாக்கியத்திலே நமக்கு சத்துபோஷமே உண்டாது, சாஸ்திரபோதமே கிடையாது. சொல்றதுமே புரியலையா? ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை வச்சு பேசினா புரிஞ்சு முடியும். சுத்தமும் தெரியாது அப்பேற்பட்ட விஷயத்தை அதை போதிக்கிறதுன்னு சொல்லிட்டா வாக்கியாரத்தை போதிக்கிறேன். அதனாலே இது ஒரு தியானங்கிறது காரியமே சொல்லலாம். எப்படி தியானம் காரியமா தனது உபேன நியாயேன பிரம்மாவதவஸ்தே அபிசக்தேக காரியத்துவ அசம்சதேன பிரசித்தம் தத்துவ பவிஷ்யதாக அவர்ணம். வேற என்னுடைய மதம் அவர் என்ன சொல்றார்? சத்தியம் காரிய விஷயம் வேதமா, வேதம் வந்து காரியத்தை தான் சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது காரணம் மாற்று காரியத்தை மட்டும்தான் சொல்லும் வெளிப்படுத்தும் அப்படிங்கிற நியமம் கூடாது. அப்ப எதை சொல்லிக் கொடுக்கும்? தஸ்மின் சதி யதா யதா அர்த்தः அவகம்யதே சஹ சஹ வேதார்த்தः. வேதத்தை படித்து பார்க்க வேண்டியது. அப்ப படிச்சா என்ன எதெல்லாம் தெரிகிறதோ யதா யதா அர்த்தः அவகம்யதே சஹ சர்வோ, அது எல்லாமே வேதத்தின் பாத்தியமான அர்த்தம் வச்சுக்கணும். வேதே பற்றி யோகா அர்த்தம் அவகம்யதே, வேதத்திலிருந்து எதெல்லாம் தெரிகிறதோ அது எல்லாமே வேதார்த்தம். அப்படி ஒட்டுக்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொண்டு வந்தார். ரூபே பற்றி தத்துவா பிரவர்த்தி. அப்ப நம்ம கண்ணு வந்து எதை பார்க்கறது? ரூபத்தை பார்க்கறது. ரூபம் அங்க இருந்தாதான் அதை பார்க்கணும். ஏன் ரூபம் இருக்கும்போது கண்ணை வந்து அதை தெரிவிக்கிறது. ஆனால் அன்றைக்கு வந்து இப்படி சொல்லக்கூடாது, ரூபத்தை மட்டும்தான் கண்ணலை அப்படின்னு சொல்லலாம். ரூப மாத்திரம் லட்சண விஷயமா இங்கு தப்பின் தப்பி திரவியமே. ரூபம் இருக்கக்கூடிய திரவியத்தையும் இந்த கண்ணு தெரியுது, ரூபத்தை தான் தெரிவிக்கும். அப்படின்னா என்ன இருக்கு? சவுக்கா சவுக்கா இருக்கு, அதெல்லாம் தெரியாது. சவுக்கா இருக்கிறது என்ன அது இந்த நாள் தெரியாது முடியும். ஆனா சவுக்கா இருக்கக்கூடிய வஸ்து என்னங்கிறதையும் கண்ணு தெரிவிக்கு. இது வந்து வேற அப்படின்னா தெரியுது. ஆக ரூபத்தை தெரிவிக்கிறதே
தெரிஞ்சதுக்காக வேலையே தெரிவிக்காது அப்படின்னு இல்லை. தெய்வத்தோடு சேர்ந்து இன்னொன்னு தெரியும். அப்ப அதே மாதிரி காரியத்தை தான் வேணும் தெரிவிக்கணும்னா தெரிவிச்சுக்க மாட்டாங்களே. ஆனால் காரியத்தோடு சேர்த்து மற்ற விஷயங்களையும் அது தெரிவிக்கலாம். அந்த நியமம் கூடாது. ஏவம் சாத்தி வஸ்து தத்துவம் அப்படி விஷயா காரணம் விஷயாக அதோட சேர்த்து வஸ்து தத்துவம் இருக்கு. அதுவும் கம்மிகள் அது எப்படி முக்கியதே வஸ்து தத்துவம் அப்படிங்கிறதே எப்படி சொல்றேன். இதம் சர்வம் எதயமாத்மா அப்படின்னு ஒரு சொல்லிட்டு எப்படியா இல்லையா தாவது சர்வாத்ம ரூபதா ஆத்மனா உபதிஷ்யதே இதம் சர்வம் எதயம் ஆத்மா அப்படின்னு ஒரு வாக்கியம். இந்த வார்த்தைக்கு நேரடியா அப்படியே அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம பார்க்கிறோம் வந்து எல்லாமே ஆத்மாதான். அதாவது ஆத்மாதான் எல்லாமாக இருக்கு அப்படின்னு நமக்கு அர்த்தம் தெரியுது. ஆனா இப்படி இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எடுத்துக்க முடியாது. यदि सर्वरूपता आत्मनः उपदिश्येत ततः सर्वस्य अचेतनत्वात् तद्रूपत्वे बोधत्वं बोधकत्वं शब्दस्य विषयेत एन आपको எடுத்துக்கிட்டா ஒரு பெரிய ஆபத்து வந்துடும். இந்த வாக்கியமே அப்பிரமாணமா போடணும். அப்பிரமாணமா போடணும் எப்படி தெரியுமா? இந்த வாக்கியம் வந்து ஞானத்தை ஏற்படுத்தினாதானே பிரமாணம்னு சொல்ல முடியும். இந்த வாக்கியத்தினால ஒரு போதம் ஏற்பட்டதான் இந்த வாக்கியத்தை நான் போதித்த வாக்கியம் எடுக்கலாம். இந்த வாக்கியம் யாருக்கு போதத்தை விட்டு கொண்டிருக்கிறது பார்க்க சர்வம் ஆத்மா ஆத்மாவை புருஷம். இப்ப ஆத்மாவிலிருந்து எல்லாம் தெரியுது அது எல்லாம் ஆத்மா அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டோமானால் நாம பார்க்கக்கூடிய பதார்த்தங்கள் ஜடமா இருக்கு. அப்படின்னா இந்த ஆத்மா ஜடமே. இந்த ஆத்மாதான் அது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதேதனமா சர்வத்து அதேதனத்வா தத்துவத்தே. ஆத்மாவும் ஜடம் ஆயிடுச்சுன்னா அது வந்து போகத்துக்கு யோகியம் இல்லை. அது புரிஞ்சுக்க முடியாது இந்த வாக்கியத்துடைய அர்த்தத்தை. அப்ப போகத்துவ ஆணி ஆத்மாவுக்கு ஞாபகத்துவம் போயிட்டு ஜடமா இருக்காரு மதம் தெரியுமா தெரியுது அந்த மாதிரி ஆயிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா இந்த வாக்கியம் வந்து ஆத்மாவுக்கு ஞானத்தை உள்கொள்ள முடியாது. அப்ப போதகத்துவம் சப்தத்தை செஞ்சிருக்காரு. இவனுக்கு போதத்துவம் இருக்காதான் சப்தம் வந்து அவனுக்கு போதத்தை உண்டாக்கி போதத்துவமாக ஆகும். இவன் ஜெகா விஞ்ஞானிகள்டா சப்தத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இப்படி அங்கே எடுத்துட்டார் தத்துவம். ஆத்மாதான் எல்லாம் அப்படின்னா எல்லாம் ஜடம் ஆத்மாவும் ஜடங்காயிடும். அப்ப இந்த ஜடங்கிற போதம் யாருக்கு வருது? அனைத்து என்ன பண்ணலாம்? ஆத்மஸ்வபாவதாதியத்தை அது பார்க்கறது எல்லாம் ஆத்மா இல்ல. பார்க்கறது ஆத்மா பார்க்கறது எல்லாம் அதாவது இதுல வந்து ஒரு விசேஷ வித்தியாசத்தால் அர்த்தம் எழுதும். நான் எதெல்லாம் பார்க்கிறேனோ அதெல்லாம் வந்து ஆத்மாதான சொல்லப்படும். ஆனா பார்க்கறத உத்தேசித்து நான் என்ன சொல்ல போறேன்? அதெல்லாம் ஜடமா நான் பார்த்துட்டு இருக்கேன். பதில அது ஜடம் இல்லை, ஆத்மாதான். சரியா? முன்னாடி நான் எப்படி எடுக்கிறேன்? பார்க்கறது எல்லாமே இருக்கு. ஆனா அதுதான் ஆத்மான்னு இருக்கு. நான் எதை பார்க்கிறேனோ அதுதான் ஆத்மான்னு எடுத்துக்கிறது வேற. எது ஆத்மாவோ அதுதான் இது அப்படின்னு எடுக்கிறது வேற. ரெண்டுதான் அடுத்த வித்தியாசம். எதை பார்க்கிறேனோ அதுதான் என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொன்னால் அப்ப ஜடமா போடும். பார்க்கறதுல ஜடம் தான். ஆனால் எது ஆத்மாவோ ஜடம் இல்லையோ அதுதான் இதுன்னு சொன்னா நான் பார்க்கறது தப்புன்னு இருக்கு. அப்ப இது காணாம போயிடும். ஆத்மா தான் இருக்கு, இது தப்பு, நான் ஜடமாக நினைச்சுக்கிறது தப்பு அப்படின்னு. ஏன்? அதனால இப்படி அர்த்தம் வச்சுக்கலாம். சர்வத்திய ஆத்ம ஸ்வபாவத்தா இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும். நான் என்ன ஆத்மான்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஆனா வெளியில உள்ளதெல்லாம் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கல இல்லையா? இப்ப நான் என்ன சொல்றேன் அதைதான் தெரிஞ்சுக்கிறேன். வெளியில இருக்கிறதா ஜடம் நினைச்சுட்டு வந்தா அது ஆத்மாதான். அப்ப என்னாச்சு? அதோடைய அனாத்ம ஸ்வரூபம் இருக்கு. அது விலையத்தை அடைந்து காரணம் சகசோரக்கான்னு சொல்றாங்க.
தானும் தரத்தோடனாலே எழுதுறது இருக்கு. அனுவாதம் நடத்தி தெரிவிக்கிற வச்சு அனுவாதம் பண்ணணும். அது யாரோ ஒரு திருடம் நிற்கிறான், நிஜமான விஷயம். வந்து வழியிலேருந்து பார்க்க தூரத்துலேருந்து பார்க்கறது ஏதோ ஒரு மார்க்கெட்டை இருக்கிறதுன்னு நினைச்சுட்டான். அப்ப இவருக்கு போதனை பண்றதுக்காக அவன் என்ன சொல்றான், நீ ஒரு மார்க்கெட்டை சொன்ன பத்தியா ஆகணும் பெண்ணைக்கு அங்க இருக்கிறது உண்மையில தோறம். அப்ப தானும் சொன்னோம்னா அதை தானும் நீ சொன்னீங்க அது தோறம் தான் அப்படின்ட்டு எனக்கு தாங்க தோறன்னு சொன்னான். சொன்னானா தோரண ஸ்தானம் சொன்னானா ரெண்டுக்கும் வித்தியாசம். இப்படி ஒரு ஸ்தலம் இருக்கு, இன்னொரு இடத்துல நிஜமா ஸ்தானம்லாம் இருக்கு. இவன் திருடன் நினைக்கணும். இப்ப இந்த இடத்துலயும் ஸ்தானஸ்தோரகா அப்படின்னு சொல்லலாம். ஆனா விசேஷ வித்தியாசம். ஸ்தானஸ்தோரகா ரெண்டு இடத்துலையும். ஆனால் ஒரே இடத்துல இது தானும் கிடைக்கின்ற வஸ்து தான் கிடையாது, அது திருடன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல திருடன்னு தெரிகின்ற தோரன்னு தெரிகின்ற வஸ்து அவன்ல அது தானும் அப்படின்னு மாற்றி சொல்றோம். ரெண்டு மதத்தை வச்சுட்டு ரெண்டு சமயத்திற்காக அர்த்தம் மாற்றி வச்சுருவாங்க. அப்ப அந்த மாதிரி பரதத்தை ஆத்மஸ்வபாவத்தை அனாத்மஸ்வரூப நிலையேனி வஸ்துனக அவதரிகி இருக்கார். நாம எது அனுவாதம் பண்றோம்ன்றத பார்த்து நம்ம விடையெழுத முடியும். ஆனா அதை வச்சுட்டு பார்க்கறது அனாத்மாவாக எதை பார்க்கிறோமோ அதனுடைய அனாத்ம ஸ்வரூபத்தை விலயம் பண்ணி ஆத்மாதான் தெரிவிக்கிறது. அவர் எடுத்துட்டா அப்ப கேட்டா சத்தியம் காரியபரோன்னு. ஆனா இப்ப காமிச்ச வாக்கியத்துல ஒன்றும் காணமே, காரியம் காணமே, சர்வம் திரையம் ஆத்மா அப்படின்னு உபதேசமா இருக்கிறத விட அங்க ஒன்றும் விதி கிடைக்கிறீங்க. விதி இல்லாட்டா என்ன வச்சு போகணும் கருத்து உண்டு. நம்ம அத்தனை விதி நஷ்டூயத்தே அப்படின்னு சந்தேகம் பதில் சொல்றாங்கம்மா. அப்புறம் நம்ம சொல்றோம் வித்தியதாம் கருதி விதி அந்த ஒரு விதி வாக்கிய சத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டா போச்சு. கல்பிதாம் விதின்னு சொல்றது பிரதீதே வித்தியர்த்தே விதி கல்பியதே இது அப்பிரதீதே விதியுடைய அர்த்தம். கல்பிதாம் விதினா விதிவாதிர சப்தத்தை சேர்த்து போக அர்த்தம். அர்த்தத்தை புரிஞ்சுட்டு விதியுடைய விதி சப்தத்தோட அர்த்தம் விதிங்கிற அர்த்தம் எனக்கு புரியுறது. ஆனா சப்தம் இல்லையே, சப்தம் வேணுமேங்கிறதுதான் சப்தத்தை கல்பிக்கிறியா இல்ல விதிகள்னு தெரியாத சப்தத்தை முதல்ல கல்விட்டு அப்புறம் அர்த்தத்தை கல்விக்கு அது அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறியா? அர்த்தத்தை புரிஞ்சு அதுக்காக அந்த சப்தத்தை விசப்தத்தை கல்விக்கிறியா அல்லது புரிஞ்சுக்காமலே கல்விக்கிறியா? ரெண்டாவது கல்வி. பிரதீதே வித்தியர்த்தே விதி கல்பியதே உத அப்பிரதீதே ரெண்டும் தப்பா. எதி பிரதீதே கல்பியதே கல்பனா வஜ்ரம் தெரிஞ்சு போச்சு உனக்கு அந்த வாக்கியத்திலேயே வித்தியாசம் தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் நீ சப்தம் எனக்கு கல்பனை பண்ண வேண்டிய அவசியமே. வித்தியாசத்தை கல்பனை பண்ணி இதைத்தானே புரிஞ்சுக்க போறேன். இந்த சப்தத்தினால ஏதோ புரிஞ்சுக்கணுமோ அதை முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா அப்படியே கல்பனை பண்ணணும். பிரதீத்தியர்த்தம் நீ சப்தானா புரிஞ்சே சப்தத்தை எடுத்தா நம்ம தேடுறோம் போடலாங்க. அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்காக அது முன்னாடியே ஆயிடுச்சுன்னா அப்படியே எடுத்து சப்தம் பிரதீதே அர்த்தே சப்தம் கல்பையா கிம் கிருதமுக்கியா. அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் தெரியவே கிடையாது. பிடிச்சத்தை கல்பனை பண்ணினா அதுக்கப்புறம் தான் அந்த அர்த்தம் எனக்கு தெரியுது. ரெண்டாவது கருத்து சொல்றோம். அப்பிரதீதே வித்தியர்த்தே விதி கல்பயித்வா ததா அர்த்த பிரதிபத்தவ்யः அப்படின்னு சொன்னால் பூர்வம் பிரமாண கௌசலம் உபாதப்படுத்த இது ரொம்ப உன்னுடைய பிரமாண கௌசலம் ரொம்ப அபூர்வமா இருக்கு. எப்படின்னு என்ன அர்த்தத்தை வரணும்னு நமக்கு தெரியாமல் அந்த வாசக சப்தம் இல்லாத வாசக சப்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் இல்லை. இந்த ஆசாட்சாரம் சந்தாச்சாரம் அந்த கலவை கொஞ்சம் அப்படின்னு நான் பூரா வாக்கியத்தை புரியல. யாரை பார்த்து சொல்றேன்னா இவன் அந்த வாக்கியத்தை புரிஞ்சு கிடைக்கணும் இல்லையா? தெரியாதவன் சொல்லாம வந்திருக்கேன் சாஸ்திரமா மோசமான்றது நான் சொல்றேன். இப்படி எந்த சப்தத்தை நான் பண்ணுவான் இல்லையா? அவன் முதல்ல அர்த்தத்தை புரிச்சுப்பான். சரி கதவு திறந்து இருக்கா மூடி இருக்கான்னு பார்ப்பான். மூடி இருக்குன்னு சொன்னா தரக்காங்கிற அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அதுக்கு இருக்காப்புல சத்தத்தை போட்டுருவான். திறந்து இருக்குன்னா மூணு தான் நினைச்சுவான். அப்படிதானே சாதாரண லோகத்துல இந்த விஷயம் தெரியாமல்
அவன் மூடலாம்னு சேர்த்து கதவை மூடுன்னு சொல்றேன்னு நினைச்சிருக்கானா பழனி சொல்றேன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன சொல்ல போறாங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சா அப்ப அந்த விஷயத்துக்கு இங்க வாக்குக்கு எப்படி பூர்த்தி பண்ணணுங்கிறது அவனால தெரியும். எந்த சத்தத்தை போடணுங்கிறது தெரிஞ்சுக்க முடியுமே தெரியும். இதுலாம் ஒரு பிளாங்கா விட்டு இந்த இடத்த பூர்த்தி பண்ணு அப்படின்னு சொன்னா முன்னாடியே எனக்கு தெரியுமா அர்த்தம் தெரிஞ்சாதான் அந்த சத்தத்தை போட முடியும். அர்த்தமே தெரியாது இவன் பாட்டுக்கு சுயத்துக்கு தர்ப்பணம் பண்ணான்னு சொன்னா அது அபூர்வமா இருக்கு முடியவே முடியாது. அபூர்வம் பிரமாண விஷயம். ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு வாங்க. அப்ப சொன்னா நீ இப்படி அபூர்வம் வேண்டாம் சொல்லி அந்த அபகாரம் பண்ணாதே எல்லாரும் பண்றது வேண்டாம். எப்படின்னா பூகா பிரபிஷ்டபாதகா அப்படின்னு இருக்கு. பூகா பிரபிஷ்டபாதகா அப்படிங்கிறதுக்கு இருக்கிறார். அதனால பூகா தேவதையா இருந்தால் அந்த பேசணும் மனம் அப்படின்னு விதிக்கிறது. அப்ப கர்த்தவியா இல்லையோ இந்த கர்த்தவியா வந்தா தானே அது விதிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். வெறும் உபகாரம் பண்ண என்ன பிரயோஜனம் அங்க அப்படி இருக்க இல்ல. இது அர்த்தவாதம் இல்லை. ஏன்னா இந்த அர்த்தத்தை சொல்றதுக்கு வேற விஷயம் இல்லை. ஆமா அதந்த கோதி அர்த்தவாதம் தான். மேற்கொண்ட அதந்த கோதியில வந்து இருக்கு அது அர்த்தவாதம் தான். ஆனா பூஷா பிரதிஷ்டபாதகா அப்படிங்கிற இந்த அம்சம் இருக்கு. ஜீவாசியமா வச்சுருக்காங்க. பேசனம் பண்றதுக்கு பூஷாதான் சூரியன் எல்லாம் இல்லை. பூஷா தேவதையா வந்தால் அந்த இடத்துல அதுக்கு பேசனம் உண்டு அப்படின்னு இருக்கு. அந்த பேசனத்தை விதிக்கிறதுக்கு இதுதான் வாக்கியம். இந்த வாக்கியத்துல ஒன்றும் விதி சப்தம் தான். அப்ப விதி சப்தத்தை வந்து அப்படின்னு வச்சுட்டு இருக்கோமே அதே மாதிரிதான் இங்க அஸ்ரீயமான விதிஸ்வதி தஸ்மாத் பூஷா பிரதிஷ்டா அதந்த கோஷி இத்தியாதி விதி கல்பிதா சத்தியம் யுக்தம் தத்ர பூஷ்ணः பிஷ்டத்ரவ்ய சம்பந்தः சமாசாத்மீதः ந சித்தோ வர்த்ததே நாபி குதச்சித் பவிஷ்யதி இதி பிரமாணாபாவா. வேற என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு அதாவது அங்க வந்து விதியை கற்பிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு வேற ஒரு பிரமாணத்தினால அது செய்யணுங்கிறது தெரிய தெரியாது. பூஷா தேவதையா இருந்தால் அதை பேசணும் பண்ணணும்னு லோகத்துல ஏதாவது தெரியணும் தெரியாது. பேசணும் பண்ணவே தெரியாது. இந்த விதி வந்தால்தான் தெரிஞ்சுக்க முடியும். அங்கேயும் பூஷாங்கிற தேவதைக்கும் திரவியத்துக்கும் ஒரு சம்பந்தம் தெரியாதுனால யாத விதியை கற்பிக்க வேண்டியிருக்கு. ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதனால அங்க கற்பிக்கிற விஷயம் வேற. இதம் சர்வம் விதயமாத்மா அப்படிங்கிற சொல்றதுல ஒரு விதியை கற்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த அடுத்த